ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். G7 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அதிபர் டிரம்புடன் கலந்துரையாடல். பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரான்சில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து தொடங்கி வைத்தார். பின்னர் இரு தலைவர்களும் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்லோவேக்கியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் பெல்லெக்ரினியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாடுகளின் சுற்றுப்பயணத்தையும் முடித்துக்கொண்டு பிரான்சின் ஏவியான் லே பெயின்ஸ் நகருக்கு சென்ற பிரதமர் மோடி G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் உள்ளிட்ட உலக தலைவர்களை சந்தித்து பிரதமர் மோடி உரையாடினார். நிதிநிலை வெள்ளை அறிக்கை வெளியீடு. மாநிலத்தின் கடன் ரூபாய் 13.18 லட்சம் கோடி. தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். அப்போது அவர் கூறியதாவது: தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத அளவு உச்சத்தை அடைந்துள்ளது. வரி வருவாயும் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. தமிழக அரசின் நேரடி கடன் ரூபாய் 10 லட்சம் கோடியாகவும், வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாகவும் உள்ளது. அரசின் வருவாயில் ஒவ்வொரு ரூபாயிலும் 22.8 பைசா வட்டி செலுத்துவதற்கே செலவாகிறது. பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான கடன் ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு தனிநபர் மீதும் ரூபாய் 1,28,934 ரூபாய் கடன் உள்ளதாகவும் தெரிவித்தார். முந்தைய அரசு முதலீட்டுக்காக அல்லாமல் அன்றாட செலவுகளுக்காக கடன் வாங்கியதாகவும், தமிழக அரசு ஆண்டுக்கு ரூபாய் 67,000 கோடி வட்டியாக செலுத்தி வருவதாகவும் கூறினார். அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 78.81 காசுகள் செலவாகும் நிலையில் வருவாய் ரூபாய் 25 மட்டுமே கிடைக்கிறது. கடனை குறைக்க 20 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இதுவே தற்போதைய பற்றாக்குறைக்கு காரணம். கடன் வாங்காமல் புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், 2025ஆம் ஆண்டில் நிதி பற்றாக்குறை வரம்பை மீறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து விலகினார் சி. விஜயபாஸ்கர். முன்னாள் அமைச்சரும் விராலிமலை தொகுதி அதிமுக எம்எல்ஏவுமான சி. விஜயபாஸ்கர் பதவியை ராஜினாமா செய்தார். சபாநாயகர் பிரபாகரிடம் பதவி விலகல் கடிதம் கொடுத்தார். சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டார். அத்துடன் அதிமுகவிலிருந்தும் அவர் விலகினார். மக்களுக்கு விசுவாசமாக நன்றியோடு பணியாற்றுவேன். இது முடிவு மட்டுமல்ல, நல்ல தொடக்கம் என அவர் கூறியுள்ளார். சி. விஜயபாஸ்கர் விலகியதை புதுக்கோட்டை அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுக்கோட்டை அதிமுகவை மீட்டெடுத்த எடப்பாடியார், புதுக்கோட்டை அதிமுகவை மீட்டெடுத்த எடப்பாடியார், புதுக்கோட்டை அதிமுகவை மீட்டெடுத்த எடப்பாடியார், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பள்ளிவேல், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பள்ளிவேல், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பள்ளிவேல், துரோகி விஜயபாஸ்கர், துரோகி விஜயபாஸ்கர், துரோகி விஜயபாஸ்கர், துரோகி விஜயபாஸ்கர். தேர்தலுக்கு பின் சி. வி. சண்முகம் தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் அணியில் செயல்பட்டவர் சி. விஜயபாஸ்கர். அந்த அணியைச் சேர்ந்த 4 பேர் ஏற்கனவே ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு சென்றனர். 5வதாக விஜயபாஸ்கரும் விலகி இருக்கிறார். அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பலம் 42ஆக குறைந்துள்ளது. அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பலம் 42ஆக குறைந்துள்ளது. விராலிமலையுடன் சேர்ந்து தமிழகத்தில் 6 தொகுதிகள் காலியாக உள்ளன. அண்ணாமலைக்கு ரஜினி ஆதரவு. போயஸ் கார்டன் விரைந்த பாரதிய ஜனதா டீம். பரபரப்பு பின்னணி. தமிழக சட்டசபை தேர்தலில் கணிப்புகளை பொய்யாக்கி தாவேக வரலாற்று வெற்றியை ருசித்தது. அதன் தலைவர் விஜய் முதல்வரானார். விஜய் முதல்வரான பிறகு நடிகர் ரஜினியை மையப்படுத்தி பல அரசியல் யூகங்கள் கிளம்பி வருகின்றன. கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்த திமுக தலைவர் ஸ்டாலினை நடிகர் ரஜினி சந்தித்த போது பல வதந்திகள் கிளம்பின. இன்னொரு பக்கம் யாருமே எதிர்பாராத வகையில் பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறினார் அண்ணாமலை. வி த லீடர்ஸ் என்ற அரசியல் அமைப்பை துவங்கி புதிதாக கட்சி ஆரம்பிக்க இருப்பதாக அறிவித்தார். முதல் நாளில் வீடியோ வெளியிட்ட அவர் ரஜினி அரசியல் கட்சி துவங்க திட்டமிட்டிருந்த போது நடந்த பல விஷயங்களை பேசினார். அண்ணாமலை ஆதரவாளர்கள் நடத்தும் கூட்டங்களில் இடம்பெறும் பேனர்களில் ரஜினி படத்தையும் சேர்த்து அச்சடிக்கின்றனர். ரஜினி ஆதரவு அண்ணாமலைக்கு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் நம்புகின்றனர்.
இதற்கிடையே ரஜினி படத்தையோ பெயரையோ எந்த அமைப்பும் பயன்படுத்தக்கூடாது என்று ரஜினி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அறிக்கை வெளியானது. இந்த சூழலில்தான் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் அடங்கிய ஒரு டீம் இன்று காலை நடிகர் ரஜினியை சந்தித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரஜினியின் போயஸ் கார்டன் இல்லத்தில்தான் இந்த சந்திப்பு நடந்தது. அப்போது பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால சாதனை பற்றிய தமிழ் மற்றும் ஆங்கில தொகுப்பை ரஜினியிடம் வழங்கினர். சந்திப்பு முடிந்து வெளியே வந்த நயினார் நாகேந்திரனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இது மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என்றார். இருப்பினும் இந்த சந்திப்பின் போது சில முக்கிய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசி இருக்கின்றனர். குறிப்பாக முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகவின் ஆட்சி, அண்ணாமலை துவங்கியிருக்கும் புதிய அரசியலமைப்பு பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலைக்கு ரஜினி ஆதரவு கொடுக்கக்கூடும் என்ற தகவல் வெளியான நிலையில் அதற்கு செக் வைக்கவே பாரதிய ஜனதா தரப்பிலான டீம் ரஜினியை சந்தித்ததாகவும் பேச்சு அடிபடுகிறது. ஆனால் ரஜினி எந்த அரசியல் அழுத்தத்துக்கும் செவிசாய்க்க மாட்டார். இப்போதைக்கு அவர் எந்த கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் ஆதரவு அளிக்கவில்லை. அவர் என்ன முடிவு எடுத்தாலும் மக்களிடம் சொல்வார் என்று அவரது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கூறுகின்றனர். டெலிகிராம் செயலிக்கு இந்தியாவில் திடீர் தடை, மத்திய அரசு நடவடிக்கை. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர தேசிய அளவில் நடத்தப்படும் நீட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். கடந்த மாதம் 3ஆம் தேதி நாடு முழுதும் கடந்த நீட் தேர்வில் 23 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். ஆனால் தேர்வுக்கு சில நாட்களுக்கு முன்பே வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை மற்றும் CBI விசாரித்ததில் வினாத்தாள் கசிந்தது உறுதியானது. இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் CBI விசாரணை நடக்கிறது. ஆசிரியர்கள், தேர்வு எழுதிய மாணவர்கள், பயிற்சி நிறுவன நிர்வாகிகள் என பலரும் இந்த வழக்கில் சிக்கியுள்ளனர். வரும் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெலிகிராம் செயலியில் நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கிடைக்கும் என கூறி சிலர் மாணவர்களிடம் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதையடுத்து டெலிகிராம் செயலியை முடக்க தேசிய தேர்வு முகமையான MDA மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது. இதையடுத்து வரும் 22ஆம் தேதி வரை டெலிகிராம் செயலி பயன்பாட்டுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் ஏற்கனவே அனுப்பிய மெசேஜ்களை வரும் 30ஆம் தேதி வரை எடிட் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் உள்ளது போன்ற முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் டெலிகிராம் செயலியில் இல்லை என்பதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் அதிக GB கொண்ட ஃபைல்களை டெலிகிராமில் மிக எளிதாக அனுப்ப முடியும். அதேபோல் பல நாட்களுக்கு முன் அனுப்பிய மெசேஜ்களை எளிதாக எடிட் செய்து அதில் வேறு ஒரு புதிய மெசேஜ் அல்லது ஃபைல்களையும் அப்டேட் செய்ய முடியும். இந்த நிலையில் டெலிகிராம் செயலியில் பல்வேறு மோசடி கும்பல்கள் நீட் வினாத்தாள் என்ற பெயரில் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் வரும் 22ஆம் தேதி வரை அந்த செயலிக்கு தடை விதித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. 18 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வெப்பம் தணிவதால் மக்கள் மகிழ்ச்சி. மத்திய மேற்கு வங்கக்கடல் முதல் கேரள கடலோர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை 17ஆம் தேதி இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும். சில இடங்களில் இடி மின்னலுடன் சூறை காற்று வீசும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. மழைப்பொழிவு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் வெப்பநிலை சற்று குறையலாம். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரியில் 236 மில்லிமீட்டர், நெல்லையில் 223 மில்லிமீட்டர், கோவையில் 126 மில்லிமீட்டர், தருமபுரியில் 78 மில்லிமீட்டர், நீலகிரியில் 77 மில்லிமீட்டர், தென்காசியில் 72 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது.
ஜூன் 1 முதல் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுவையில் சராசரியாக 40 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது வழக்கமான சராசரி மழை பொழிவை விட 33% அதிகம் எனவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது.